சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தோட ஜோதிட பலன்கள் பார்க்க போறோம். இந்த ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் உங்களோட அதாவது கல்யாணமாகாத பெண்களாக இருந்தால் உங்கள் அண்ணன் தம்பி இவர்கள் மூலமாக அதிகமான நன்மை உண்டு. கல்யாணமானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கணவன் மூலமாக அதிக வருவாய் உண்டு. ஏற்கனவே வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்ட கணவருக்கு சம்பளம் வரல அப்படின்னா இருந்துகிட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இந்த மாசம் அவங்களுக்கு சம்பளம் பட்டுவாடா ஆயிடும். அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பிச்சு இருக்கக்கூடிய கடன் அடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட மாமனாரு, மாமன் வகையரா, மச்சான் இவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களால உங்களுக்கு அதாவது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. இருந்து உங்க காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய லெவல்ல அவங்க இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகள் உங்களோட அதாவது எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கூட இருந்து துணை புரிந்து அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை பேங்க்ல அக்கௌண்ட் நீண்ட காலமா பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி நிக்கி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்க பிள்ளைங்க உங்களுக்காக உதவாங்க, வாங்கம்மா நம்ம போயிட்டு வருவோம், இத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல உட்காந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் ஆகிற அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி தரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது சக்சஸும் ஆகும். இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்க குழந்தைகள் மூலமாக உண்டு. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கே நடக்கும். அட் த சேம் டைம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிலம், சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்களோட பவுண்டரி, அந்த இடத்தோட பவுண்டரி கல்லுலாம் இருக்கு இல்லையா, அதை அளந்து ஊடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுல பக்கத்து இடத்துக்காரன் மூலமாக சின்ன சின்ன சச்சரவுகள் உண்டு. அவங்ககிட்ட பெருசா பேசி சண்டையை வளர்க்க வேணாம், விட்டு கொடுத்து போங்க, அது சக்சஸா போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமா ஒரு பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இல்ல நீண்ட காலமா ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க பதில் வரல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்துல உங்க லவ் சக்சஸ் ஆகும். இந்த மாசத்துல நீங்க லவ் சக்சஸ் பண்ணி ஜாலி பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த மாசத்துல உண்டு. அட் த சேம் டைம் உங்க அம்மா கூட கொஞ்சம் சண்டை சச்சரவு பிணக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயம் உங்க அம்மா மனநிலையில சின்ன சின்ன உறுத்தல் ஏற்படும். தன்னோட மகனை பத்தி தன்னோட மகளை பத்தி ஏற்படக்கூடிய உறுத்தலாக அது இருக்கும். அவரோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். ஸோ அதே சமயம் உங்க அம்மாவுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய காலமும் உண்டு. அவர்களுக்காக மருத்துவ செலவு செய்யக்கூடிய காலமும் இப்ப ஏற்படும். ஸோ அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நீண்ட காலம் வேலை கிடைக்கல இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த மாசத்துல சரியா முயற்சி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா அலைந்து திரிந்து பார்க்கக்கூடிய மாதிரியான வேலை இந்த மாசத்துல அமையும். அது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல உள்ள முக்கியமான பலனாக இருக்கு. அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வேலையை நீங்க ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டு அந்த வேலையை பாருங்க. அதுக்கப்புறமாக ப்ரொமோஷன் மூலமாக நீங்க பெர்மனன்ட் வேலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமா தொழில் அதிபர்களுக்கு வரக்கூடிய செக்கு என்ன, ரொம்ப செக்லாம் நிக்குது, கம்பெனிக்காரங்களாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் கலெக்ஷன் போனோம்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனிக்காரர் என்ன பண்றாங்கன்னா, சார் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்ப இந்த ஆடி மாசம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்களே கூப்பிட்டு செக்க போடுங்க சார், பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உங்களுக்கு நீண்ட நாள் வராமல் இருந்த பணம், பாக்கி இருந்த பணம் எல்லாமே இந்த காலத்துல தொழிலதிபர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சினிமா ஸ்டார்களுக்கு பாக்கி வச்சிருந்தாங்க தயாரிப்பாளர்கள், அவங்கெல்லாம் இப்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ பழைய பாக்கி பூரா செட்டில் ஆயிடும். அதே சமயத்துல நீங்களும் கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு கொடுத்துருவீங்க. சோ ஆடி மாசம் வரைக்கும் இந்த தடைகள் நீங்கி இப்ப நீங்க நினைச்சது பூரா சாதிக்கக்கூடிய மாசமாக இந்த ஆவணி மாசம் இருக்கும். இது ரிஷபராசி நேயர்களுக்கான இந்த மாத பலனாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.